ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த வயசில் இருந்தும் கூட இன்னும் நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியையோ வெற்றியையோ பார்க்கலன்னு எனக்கு தெரியும். வயசு தான் போய்கிட்டே இருக்கே தவிர உன் வாழ்க்கை இன்னும் மாறலை. இன்னுமே கூட நீ எளிய வாழ்க்கையை ஏமாற்றத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் இப்போதே உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக இந்த சாயப்பா ஓடி வந்திருக்கேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டம் போதும். வறுமையிலேயே பிறந்து வறுமையிலேயே வாழக்கூடிய நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஆனால் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை இந்த அளவுக்கு தலைகீழாக மாறி உனக்கு துக்கத்தை தரும்னு நானே நினச்சி பார்க்கல. ஏன்னா இதெல்லாம் உன் கர்ம வினையின் காரணமாக நீ படும் கஷ்டங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இனிமே நீ கவலைப்பட வேணாம். இனிமேலும் உனக்கு நான் துன்பத்தை தரணும் முடிவெடுக்கலை, நினைக்கவும் இல்லை. அதனால இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு பேர் அதிசயத்தை நடத்தி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுக்கத்தான் ஓடி வந்திருக்கேன் என் செல்லமே. இதுவரைக்கும் நீனு மற்றவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அந்த வாழ்க்கையின் விதத்தை பார்த்து அவங்கள போலவே வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தனால தான் இந்த வயசுலேயும் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. கூட்டமாக எல்லாரும் செய்கிறாங்கன்றதுக்காக அது சரியாகிடாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தனித்துவமும் திறமையும் இருக்குது. உன்னுடைய தனித்திறமை என்ன, எதில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு உனக்கான பாதையை நீ சரியாக தேர்ந்தெடுத்துட்டீன்னா இப்போது கூட உன்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா இன்னும் உனக்கு ஒன்றும் பெருசாக வயசாக இல்லை. நிச்சயமாக நீ வாழப்போகிற இனி மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழணும்னு தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். தப்பு செய்கிறவன் தான் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் கூட நிம்மதியாக அதை சந்தோஷமாக செய்கிறவனா இருக்கான். ஆனால் நீ தப்பே செய்யாமல் நடந்த ஒரு சில தவறுகளுக்காக யோசித்து வருத்தப்பட்டு எதுக்காக கவலையோடு இருக்கிறாய்? நீ போகும் பாதையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் அதை சரின்னு கேட்டுக்கோ. ஆனால் நீ என்ன செய்யணுங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும். உன் போராட்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நான் உன் கூடவே இருந்து உன் சோதனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டி உன்னை வெற்றியாளனாக மாற்றி காட்டுறேன். இனிமேலும் உன் வாழ்க்கையில் வருத்தமோ காத்திருப்புகளோ கஷ்டமோ தொடர விட மாட்டேன். எப்போதும் யார் உன்கிட்ட என்ன ரகசியம் சொன்னாலும் அது உனக்குள்ளேயே இருக்கட்டும். அதே போல் வேறு யாராவது வந்து அடுத்தவங்க வீட்டு ரகசியத்தையோ அடுத்தவங்க வீட்டு கதையோ உன்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா அவர்களை ஒருபோதும் நம்பி உன் வீட்டு கதையை சொல்லிடாத. ஏன்னா எப்போ ஒருத்தன் அடுத்தவங்க வீட்டு ரகசியத்தை உங்ககிட்ட வந்து சொல்கிறானோ கண்டிப்பாக உன் வீட்டு கதையையும் மற்றவங்க கிட்ட போய் சுவாரஸ்யமாக இட்டு கட்டி ஒன்றுக்கு 10 அவங்க சொல்ல தான் செய்வாங்க என் செல்லமே. அதனால் எப்போதும் அடுத்தவங்க வீட்டு ரகசியத்தையும் அடுத்தவங்க வீட்டு கதையையும் புறம் பேசுபவர்களை உன் கூட நீ சேர்த்து வச்சுக்காத. நீ யாரையும் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல், யாரையும் காயப்படுத்தும் நோக்கம் கொள்ளாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் எல்லாரையும் மன்னிக்கவும் மறக்கவும் தயாராகு. அமைதியாக நீ இருந்தாலே அது உன் வாழ்க்கைக்கு பலமாக இருக்கும். நீ வாழ்க்கையை வெற்றியின் பாதையில் கடந்து போவதற்கும் வெற்றி மிகப்பெரிய அளவில் உனக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த சாயப்பா வழிகாட்டுறேன். உன் வாழ்க்கை முழுவதும் இனி நன்மையும் பலமும் நிறைஞ்சு இருக்க போது உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை அழகாக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நடந்ததை மாற்ற முடியாது. சும்மா அதையே உட்கார்ந்து நினச்சி நேரத்தை வீணாக்க வேண்டாம். என்ன நடந்தாலும் நீ அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை காயப்படுத்துகிறவங்களோ அல்லது உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களோ அதுக்குரிய கர்மாவை கண்டிப்பாக அனுமதிப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் அதை சந்திக்கும் போது நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழுவாய் என் செல்லமே. எவ்வளவு காலம் கடந்து போனாலும் உனக்கு உதவி செஞ்சவங்களையும் உனக்கு ஆதரவாக பக்கபலமாக நின்னவங்களையும் உனக்காக யாருமே இல்லாத சூழ்நிலையில் வந்து உனக்கு துணையாக நான் இருக்கேன்னு சொல்லி தைரியம் கொடுத்து உனக்கூட உறவாடியவர்களையும் நீ ஒருபோதும் மறக்காதே. ஏன்னா சாதாரணமாக இருக்கும்போது உதவி செய்கிறது பெருசு இல்லை. கஷ்டத்தில் இருக்கும்போதும் கவலையாக இருக்கும்போதும் அவசரத்துக்கு ஓடி வந்து நிற்கிறதும் தான் பெரிய விஷயம் என்பேன் செல்லமே. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவங்களை மகிழ்விக்கணுங்கிறதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்படாத.
உனக்கு எது சரியோ உனக்கு எது சுலபமாக இருக்குமோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி நீ கஷ்டப்படக்கூடாது என் செல்லமே. நீ என்னதான் எல்லாருக்காகவும் ஓடி ஓடி உழைச்சாலும் உதவி செஞ்சாலும் தியாகம் செஞ்சாலும் கடைசியில் என்னைக்காவது ஒரு நாள் நீ எங்களுக்காக என்ன செஞ்சிட்டன்னு கேட்கக்கூடிய நன்றி கெட்ட சுயநல மனிதர்கள் நிறைஞ்ச உலகம் இது. அவங்களுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நீ இருக்கும்போது நீ அவங்களுக்காக உதவி செய்யும்போது யாருமே உன் மதிப்பை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீ அவங்களுக்கு உதவி செய்கிறத நிறுத்திட்டு விலகி நின்னா கண்டிப்பாக அவங்க உன் மதிப்பை புரிஞ்சு உன்னை தேடி வருவாங்க என் செல்லமே. இந்த சாயப்பாவும் இனி வரும் காலங்களில் உன்னை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். சில பேர் அவங்க இஷ்டத்துக்கு உன்னை கட்டுப்படுத்தி ஆட்டி படைப்பாங்க. சில பேர் அவங்க தேவைக்கு ஏற்றாற் போல உன்னை பயன்படுத்திக்குவாங்க. சில பேர் உன்னை வெறுப்பாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இரு. வாழ்க்கையை நீ ஜெயிப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ இழந்ததை நினச்சி வருத்தப்பட வேணாம். நீ இன்னும் பல விஷயங்களை பெறுவதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். உனக்கு ஆறுதலாக நான் இருந்து உன்னை தேற்றி உனக்கான மனம் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. நீ போகும் பாதையிலேயே உனக்கு துணையாக நான் இருந்து வெற்றியை கொடுக்க போகிறேன். மகிழ்ச்சிங்கிறது நீ விரும்பிய அனைத்தையும் பெறுவது கிடையாது. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நேசித்து அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுல தான் மகிழ்ச்சி இருக்குது. உன் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷமாக அனுபவிச்சு நீ மகிழ்ச்சியோடு வாழ தயாராயிக்கோ தங்கமே. நீ மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்குற அன்பும் பாசமும் கிடைக்கலனா அதுக்காக கவலைப்படாத. எந்த விஷயத்தையும் குறைவாக நினைக்காம எல்லாரிடமும் எப்போதும் நிறைவாக நல்ல அன்போடும் பாசத்தோடும் பழகு. என் அருளால் நீ கொடுத்த அனைத்தும் அன்பும் பாசமும் அளவில்லாத விஷயங்களும் மீண்டும் உனக்கே திரும்ப கிடைக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்வேன். நீ நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் உன் கஷ்டத்தையும் உன் வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு உன்னை பற்றி நான் புரிய வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, என் அருளால் உன் வாழ்வில் இருக்கும் துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கூட நானே கொடுப்பேன் என் செல்லமே. எப்போதுமே இந்த உலகத்தில் யார் மீதும் எதன் மீதும் அதிக பற்று கொள்ள வேண்டாம். தாமரை இலை தண்ணி எப்படி ஒட்டியும் ஒட்டாமலும் உருண்டு ஓடுமோ அதே போலதான் இந்த உலகத்து மனிதர்களிடம் நீ இருக்கணும். என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை குறைவாக உணர வைத்தவர்கள் இருக்கலாம். உன்னை ஏளனமாக இழிவாக பேசி மட்டம் தட்டி பேசினவங்க இருக்கலாம். ஆனால் என் அருளால் நான் எந்த விதத்திலும் உன்னை தாழ்வாகவோ தரம் குறைத்தோ படைக்கவில்லை. எல்லா தகுதியும் திறமையும் கொண்ட அன்பான நல்ல பிள்ளையாகவே இந்த சாயப்பா உன்னை படைச்சிருக்கேன். கண்டிப்பாக உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்தே தீர்வேன் என் செல்லமே. எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாகிய உனக்கு என் அருளால் நீ சற்றும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். உன் மன காயத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ முடியலன்னு சொன்ன இடத்திலெல்லாம் நான் உன்னை சுமந்துக்கிட்டே தான் இருந்தேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கீழே விழுக நான் விடவே மாட்டேன். நீ கஷ்டப்பட்டு போராடினாலும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரதான் போகுது. உன் வாழ்க்கை பயணத்தில் தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியையும் வளர்ச்சியையும் கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் யாருக்கும் நம்பிக்கையை கொடுக்கறதா இருந்தாலும் வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் உன்னால் முடியும்னா மட்டும் கொடு. செய்ய முடியாத விஷயங்களையும் நிறைவேறாத நம்பிக்கையும் ஒருபோதும் யாருக்கும் கொடுக்காதே. ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீ செய்யாட்டி அவங்களுக்கும் அது ஏமாற்றமாக இருக்கும், உனக்கும் அது உன் மனசை காயப்படுத்தும் விதமாக இருக்கும். அதனால தான் செய்ய முடிய விஷயங்களை செஞ்சு விட்டுரு. செய்யாமல் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று செல்லவே. நான் உன் வாழ்க்கையில் தரப்போகிற புது மாற்றங்கள் இனி வரும் காலங்களில் உன் வாழ்க்கையை வசந்த காலமாக மாற்றும். நீ செஞ்ச தவறுகளையும் உன் வாழ்க்கையில் நடந்த தப்பான விஷயங்களையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. என் அருளின் மூலமாக உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். உண்மையான உன் நல்ல மனசுக்கு என் அருளால் வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன். இனி எல்லா நாளும்
உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்படாமல் மன அமைதியோட வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் வாழ்க்கை சுமையை வரமாக மாற்ற போகிறேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போது இந்த வருடத்தில் இந்த வயசில் உனக்கு சரியாகி இனிமே அமைதியோடும் மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் நிதானத்தோடும் நீ வாழும்படி இந்த சாயப்பா உனக்கு அருள் புரிகிறேன்.